ஆனந்த சயன திருக்கோலத்தில் வீற்றிருக்கும் இந்த பெருமாளை நீங்க இப்படி முழுமையா தரிசனம் பண்ண முடியாது. தலை, மார்பு, கால் அப்படின்னு இந்த 3 கதவுகள் வழியாக தனித்தனியா மட்டுமே நீங்க தரிசனம் பண்ண முடியும். முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா, ராணுவத்தோட கட்டுப்பாட்டில இருக்கிற இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, பல தலைமுறைகள் கடந்தும் பிரம்மாண்டமாக வீற்றிருக்கும் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா, பல அவிழ்க்க முடியாத மர்ம முடிச்சுகளும், பல புதையல்களை உள்ளடக்கிய இந்த திருக்கோயில பற்றி தான் நம்ம இந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்திருக்கிற இடம் திருவனந்தபுரம் அனந்த பத்மநாசாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா 108 திவ்ய தேசங்களில் 86வது இடத்துல இருக்கிற ஒரு வைணவ திருத்தலம். திருவனந்தபுரத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த கோயிலுக்கு ஈஸியாக ரீச் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோ வசதிகள் நிறைய இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா பேருந்து நிலையத்திலேருந்து ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு நீங்கள் வர்றதுக்கு பேருந்து வசதி நிறையா இருக்குது. நீங்கள் இந்த கோயிலை ஈஸியாக ரீச் பண்ணிடலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா கோவிலோட பிரம்மாண்டமான நுழைவாயில். மன்னர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் அப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா அந்த கோட்டைக்குள் பூந்து கோயிலுக்கு போகிற மாதிரி ஒரு அருமையான செட்டப் பண்ணியிருக்காங்க. கோவிலுக்கு போகிற வழி எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கேரள பாரம்பரியத்தை வரவேற்று கூட்டிகிட்டு போகிற மாதிரி அழகிய வீடுகள் இருக்கும். இந்த தெப்பக்குளத்தை கடந்து போகும்போதே பார்த்தீங்கன்னா அந்த பிரம்மாண்டமாக வீற்றிருக்கிற அந்த கோயிலோட தோற்றம், அந்த கோபுரத்தை பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நின்று எவ்வளோ நேரம் வேணால் பார்த்துட்ருக்கலாம், அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும் அந்த வியூ பார்க்குறக்கு. இதோடு பார்த்தீங்கன்னா வண்டிகள் அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா மிலிட்ரியோட கட்டுப்பாட்டில் தான் அந்த கோயில் இருக்கும். இந்த கோவில் 4 நிலைகளை கொண்டது. 4 கோபுர வாசல் இருக்குது. பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸ், அதாவது கிழக்கு கோபுர வாசல். நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா இந்த வாயில் வழியில் போகிறதே நீங்கள் தேர்வு பண்ணிக்கங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வழியில் போகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா மேற்கு கோபுர வாசல். நாங்கள் போனப்போ இந்த வாசல் வழியில் தான் போயிருந்தோம். ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களை கொண்டு ட்ராப் பண்ண அந்த ஆட்டோ டிரைவர் பார்த்தீங்கன்னா இங்கே தான் கொண்டு விட்டுருந்தார். இந்த வழியில் தான் நாங்கள் போய் சுவாமி தரிசனம் பண்ணோம். இதுதான் பார்த்தீங்கன்னா மேற்கு கோபுர வாசல். இது போக பார்த்தீங்கன்னா அடுத்தது நீங்கள் பார்க்குறது இந்த வடக்கு கோபுர வாசல். இந்த வாசல் வழியிலையும் நீங்கள் போய் தரிசனம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தெற்கு கோபுர வாசல் ஒன்று இருக்குது. மேக்ஸிமம் இந்த லைன் அதிகமாக சூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியல, ஏன்னா அந்த சைடு யாருமே போன மாதிரி எனக்கு தெரியல. இந்த கோவிலுக்கு நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா மெயினாக தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த தரிசன டைம் தான். ஏன்னு கேட்டிங்கன்னா கோவில் காலையில் திறந்து மதியம் வரைக்கும் திறந்துருக்குன்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்பப்போ பார்த்தீங்கன்னா சுவாமிக்கு நடை அடைச்சி சில சிறப்பு பூஜைகள் அவங்க செய்வாங்க. அப்போ தரிசனம் நம்ம பண்ண முடியாது. நீங்கள் அந்த டைமுக்கு போனீங்கன்னா வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த தரிசன டைம் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோயிலுக்கு கட்டாயம் நீங்கள் போங்க. இந்த கோவிலுக்கு ட்ரெஸ் கோட் பார்த்தீங்கன்னா ஆண்கள் கட்டாயம் வேட்டி அணியணும், மேல் சட்டையை போடக்கூடாது, அங்கவஸ்திரம் போட்டுக்கலாம். பெண்கள் பார்த்தீங்கன்னா கட்டாயம் சேலை அணியணும். வேறு ஆடை அணிஞ்சிருந்தால் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வேட்டி வாங்கி இடுப்பு கீழே கட்டாயம் கட்டி ஆகணும். நீங்கள் வேட்டி எடுத்துகிட்டு போகலினாலும் உங்களுக்கு கவலை இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா கோவிலை சுற்றி இருக்கிற பல கடைகள் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வேட்டி தாராளமாக வாங்கி கட்டிக்கலாம். ஜஸ்ட் 100 ரூபா அந்த ரேட்லேயே பார்த்தீங்கன்னா வேட்டி கிடைக்கும். உங்கள் பொருட்களை வச்சுட்டு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே லாக்கர் வசதி இருக்கும். ப்ரைவேட்டும் இருக்குது, கவர்மெண்ட்டும் இருக்குது. நீங்கள் உடை மாற்றும் அறைகள் பார்த்தீங்கன்னா அவங்க டெம்பரவரியாக அங்கங்கே பார்த்தீங்கன்னா வாயில் இடையில பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெம்பரவரியாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வேட்டி மாற்றிட்டு இங்கேருந்து நீங்கள் கிளம்பிக்கலாம். இந்த கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு தல வரலாறு இருக்குது. என்ன வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பகுதியில் வில்வமங்கலத்து முனிவர் அப்படின்னு ஒரு முனிவர் வாழ்ந்துட்டு இருந்தார். அவரோட பணி எதுன்னு பார்த்தீங்கன்னா தினமும் பெருமாளுக்கு பார்த்தீங்கன்னா அபிஷேக ஆராதனைகள் செஞ்சுட்டு அந்த பகுதியில் இருந்தார். அவரோட பக்தியை சோதனை செய்வதற்காக பார்த்தீங்கன்னா பெருமாள் ஒரு சிறுவர் வேடம் எடுத்து அந்த பகுதிக்கு வர்றாங்க. தனிமையில் இருந்ததால் பார்த்தீங்கன்னா அந்த முனிவர் சிறுவன்கிட்ட எங்கூடையே இருந்துரு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அந்த சிறுவன் நான் குறும்புகள் அதிகம் பண்ணுவேன், அதனால் என்னோடய குறும்புகளை பொறுத்துட்டு நீங்கள் கடுமையான வார்த்தைகள் என்னை திட்டிடக்கூடாது, அப்படின்னா நான் இங்கே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாப்புல. அப்போ அந்த முனிவர் நான் சரி நீ இங்கே இரு, உன்னை நான் எதுவுமே சொல்லலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்த சிறுவன் முனிவர் கூடயே இருக்கிறாங்க. நாளுக்கு நாள் பார்த்தீங்கன்னா அந்த சிறுவனோட குறும்புகள் ஜாஸ்தி தான் ஆகுதோலையே குறைஞ்ச பாடு இல்லை. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு வச்சுருக்கிற அந்த பாலை பார்த்தீங்கன்னா அந்த சிறுவன் எடுத்து குடிச்சிடுறாங்க. குடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அபிஷேகம் பண்ணுறதுக்கு பால் இல்லை அப்படிங்கிற
பட்சத்தில் அந்த முனிவர் கோபம் எடுத்துட்டு அந்த சிறுவனை பார்த்திங்கன்னா கண்ட மேனிக்கு திட்டிடுறாங்க. அப்போ வந்து சிறுவன் வந்து நான் எவ்வளவோ தூரம் சொல்லியிருக்கேன், என்னை வந்து கடுமையான வார்த்தைகளை திட்டக்கூடாதுன்ட்டு நீங்கள் திட்டிட்டீங்க. நான் வந்து ஒரு முனிவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பொறுமைங்கிறது ரொம்ப அவசியம். உங்கள்கிட்ட வந்து அந்த பொறுமை போயிடுச்சு, உங்கள் பக்தியை வந்து சோதனை செய்வதற்காக தான் நான் இங்கே வந்தேன்னு சொல்லி அந்த சிறுவன் பார்த்திங்கன்னா பெருமாள் அவதாரம் எடுக்கிறாரு. அப்போ பார்த்திங்கன்னா அவர் தன் தவறுக்கு மன்னிப்பு கேட்குறாரு முனிவர். இதுக்கு மேலே வந்து நான் இங்கே இருக்க மாட்டேன், என்னை வந்து நீங்கள் பார்க்கணுன்னா அனந்த காட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருமாள் வந்து மறைஞ்சிட்றாரு. முனிவர் பார்த்திங்கன்னா அந்த அனந்த காட்டை தேடி பல இடங்கள் அலையிறாரு, ஆனால் அவரால் கண்டுபிடிக்க முடியல. ஒரு நாள் பார்த்திங்கன்னா ஒரு காட்டில் பார்த்திங்கன்னா அவர் இருக்கும்போது ஒரு வீட்டில் ஒரு கணவன் மனைவி வந்து சண்டை போட்டுருக்காங்க. அப்போ வந்து அந்த கணவன் வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து என் கூட இந்த மாதிரி சண்டை போட்டிருந்தீங்கன்னா உன்னை கொன்று அனந்த காட்டில் புதைச்சிருவேன் அப்படிங்கிறாங்க. முனிவருக்கு பார்த்திங்கன்னா அந்த கணவன் மனைவியை வந்து சமாதானப்படுத்திட்டு அனந்தக்காடு எங்கே இருக்குதுன்னு கேட்குறாரு கணவன்கிட்ட. அந்த கணவன் பார்த்திங்கன்னா அந்த அனந்தக்காடு இருக்கிற இடத்த காட்டுறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது பெருமாள் பார்த்திங்கன்னா அனந்த சயன குளத்தில் இருக்கிற குளத்தை பார்க்குறாரு. முனிவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்து பெருமாளை தரிசிச்சுட்டு அங்கே திருவாங்கூர் மன்னருக்கு செய்தி சொல்லி அனுப்புகிறாங்க. மன்னர் தன் ஆட்களோடு அங்கே வந்து பார்க்கும்போது முனிவர் அங்கேருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அனந்த சயன குளத்தில் இருக்கிற அந்த பெருமாள் சிலை மட்டும் அவர் பார்க்குறாரு. அது அந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா மன்னர் உருவாக்கின கோவில் தான் இந்த அனந்த பத்மநாப சுவாமி கோவில் அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு. இதுதான் இந்த கோவிலோட தல வரலாறு. கோவில் கருவறையில் பார்த்திங்கன்னா நீங்கள் மூலவரை பார்த்திங்கன்னா வித்தியாசமான முறையில் தான் நீங்கள் தரிசனம் பண்ண முடியும். 3 கதவுகள் வழியாக பார்த்திங்கன்னா இந்த சுவாமியை பார்த்திங்கன்னா 3 பகுதிகளாக நீங்கள் தரிசனம் பண்ண முடியும். 3 கதவுகள் வழியாக முதல் கதவில் பார்த்திங்கன்னா தலை, 2வது கதவில் பார்த்திங்கன்னா மார்பு, 3வது கதவு வழியாக கால். இப்படி தான் நீங்கள் தனித்தனியாக தான் நீங்கள் தரிசனம் பண்ண முடியும். உள்ளே பார்த்திங்கன்னா விளக்குலையில் மட்டும்தான் சுவாமி தெரிவார். நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக பார்க்கணும். கொஞ்சம் ஏமாந்தாலும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சுவாமி வந்து தெரிய மாட்டார். ஏன்னா நாங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நான் எவ்வளோ தெளிவாக பார்த்து சுவாமி பார்க்க முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் தலை பார்த்திங்கன்னா வான் நோக்கி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அவர் போட்டிருந்த அந்த தங்க நகைகள் மட்டும்தான் பார்த்திங்கன்னா நல்லா பளிச்சுன்னு தெரிஞ்சுது. எங்களுக்கு தான் அந்த இதுன்னு பார்த்திங்கன்னா எங்கள் கூட வந்த அனைவருக்குமே பார்த்திங்கன்னா அந்த சுவாமி வந்து நாங்கள் சரியாக தரிசனம் பண்ண முடியல. ஏன்னா சுவாமி தெளிவாக அங்கே தெரியல. கூட்டம் அதிகமாக இருந்ததுனா பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவங்க தள்ளி விட்டுட்டாங்க. எவ்வளோ தெளிவாக பார்த்து கூட அங்கே சுவாமி பார்க்க முடியல. நீங்கள் போனீங்கன்னா சுவாமி வந்து நல்லா தெளிவாக பாருங்கள். ஏன்னா கொஞ்சம் தூரத்தில் இருந்தால் பார்க்குற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து கவனமாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் சுவாமி தரிசனம் பண்ண முடியும். இப்போது எங்கள் தரிசனம் முடிஞ்சிச்சு. நாங்கள் வந்து எங்கள் உடைகள்லாம் பார்த்திங்கன்னா அந்த மேற்கு வாசலில் இருக்கிற லாக்கரில் தான் வச்சுருந்தோம். நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் இப்போ வந்து ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறக்காக பார்த்திங்கன்னா கிழக்கு கோபுரத்தை நோக்கி பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். அந்த மேற்கு வாசல் வழியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு வழி இருக்கும். இந்த மாதிரி ஒரு வழியில் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக பார்த்திங்கன்னா அந்த வடக்கு வாசல் கடந்து அந்த கிழக்கு வாசலுக்கு போயிடலாம். இப்போ கிழக்கு வாசலுக்கு நாங்கள் வந்திருக்கோம். கோவில் தெப்பக்குளம் இதுவுமே பார்த்திங்கன்னா இந்த ராஜா அமைச்ச குளம் தான் சொல்கிறாங்க. நீங்கள் திருவனந்தபுரத்தில் ஒரு நாள் தங்குற மாதிரி இருந்தால் ஈவினிங் டைம் கண்டிப்பாக இந்த கோயிலுக்கு இன்னொரு இடம் வந்து விசிட் பண்ணுங்கள். ஏன்னு கேட்டிங்கன்னா நைட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலோட தோட்டம் பார்த்திங்கன்னா சும்மா சூப்பராக இருக்கும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா லைட் செட்டிங்ஸ் அதெல்லாம் போட்டு இந்த கோயிலோட அழகே பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாக சூப்பராக இருக்கும். நைட் டைம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கோயில் மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். கோவிலில் பார்த்திங்கன்னா புதையல் இருக்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும். அது புதையல் கிடையாது. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மன்னர்கள் பார்த்திங்கன்னா வேற்று நாட்டு மன்னர்கள் படையெடுத்து வரும்போது செல்வங்களை கொள்ளையடிச்சிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவங்க சுரங்கங்கள் தோண்டி அங்கங்கே பார்த்திங்கன்னா சேமித்து வச்ச அந்த தங்க வைடூரியங்கள் தான் அங்கே வச்சுருக்காங்க. இது பார்த்திங்கன்னா 2011 பார்த்திங்கன்னா இந்த அறைகளை திறந்து கணக்கீடு பண்ணும்போது பார்த்திங்கன்னா பல லட்சம் கோடிகள் மதிப்புள்ள தங்க வைடூரிய நகைகள் அங்கே இருந்ததை வந்து கணக்கிட்டாங்க. இதில் பார்த்திங்கன்னா 7வது அறை ஒன்று இருக்குது. அந்த அறையை வந்து திறக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த திருவாங்கூர் அந்த மன்னர் பரம்பரை வந்து சொல்லிட்டாங்க. அதையே திறக்கிறதுக்கு கேட்டபோது பார்த்திங்கன்னா அவங்க வந்து உச்சநீதிமன்றத்தில் பார்த்திங்கன்னா தடை வாங்கி வச்சுருக்காங்க.
அந்த 7வது அறை பார்த்தீங்கன்னா பல தெய்வீக சக்திகள் மாந்திரிக சக்திகளோடு பார்த்தீங்கன்னா அந்த கதவை வந்து அவங்க அடைச்சி வச்சுருக்காங்க. அது வந்து அவ்வளோ சீக்கிரம் திறக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்குண்டான ஆள் இன்னும் வரல அப்படிங்கிற மாதிரி. இதை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கே இருந்த நாகங்கள் தாக்கி இறந்ததாக வந்து ஒரு கதையும் இருக்குது. அதனால் வந்து யாருமே அந்த கதவை திறக்கிறதுக்கு வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணல. ஏன்னா திறந்ததுன்னா பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கே வந்து பேராபத்து விளையும் அப்படிங்கிறாங்க. திறக்க முயற்சி பண்ண போது பார்த்தீங்கன்னா ஒரு கடலலை சத்தம், அதாவது மிகப்பெரிய கடலலை சத்தம் வந்து சொல்கிறாங்க. திறந்தால் பார்த்தீங்கன்னா கடல் ஊடுருவும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்கிறாங்க. எது எப்படியோ பார்த்தீங்கன்னா அந்த இன்னுமே பாருங்கள் அந்த ஒரு மர்மத்தோடையே தான் அந்த கோவில் இருக்குது. எங்கள் தரிசனம் முடிஞ்சிருச்சு. நாங்கள் வந்து இப்போ கோயிலேருந்து வெளியே வந்துட்டோம். இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துருந்த உங்களை அனைவருக்கும் ராம்ஸ் மைண்ட் விசன் சார்பாக பார்த்தீங்கன்னா அன்பு கலந்த நன்றியும் வணக்கமும்.